Daily. Taste the Daily. ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது எதுவுமே இல்லை, நல்லா இருக்கிறான், ஏதோ வலிப்பு வந்ததுன்ற மாதிரி சொல்லி அங்க நாடகம் ஆடி அங்க எல்லாம் சுகத்தை அனுபவிச்சிருக்கிறான் இல்லையா சிறையில. அதிமுக தொடர்ந்து போராடி இருக்கு, நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்க, பல்வேறு கட்சிகள் போராடி இருக்காங்க சார். ஏறக்குறைய ஒரு நீங்க சொன்ன மாதிரி 2 மாதங்கள் காரணம் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த மக்களை ஒடுக்கக்கூடிய விதமா அந்த மக்கள் மேலேயே அந்த வழக்கத்தை சிதறிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இன்னைக்கு போராட போன மக்கள் வயல்வெளியில் நடந்து வரவங்க கைது பண்ணிருக்காங்க. அதை எப்படி பாருங்க? அதுதான் கண்டிக்கிறோன்ற நாங்க அதுதான் கண்டிக்கிறோம். அதாவது அராஜகம் பண்றாங்க, அராஜகம் கட்டெழுத்தப்பட்டிருக்கிறது. எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த அராஜகம் நடைபெறும். அது உண்மைன்னு காமிக்கிறாங்க. இப்ப இந்த சம்பவங்களை கண்டிச்சு நாங்க போராட்டம் பண்ண போறோம். என்னது அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை இருக்கணும்னு எல்லாருக்கும் சுயமரியாதை ஊட்டுறது பெரியார் தான். ஒவ்வொருத்தனும் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னது பெரியார் தான். யாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் பெரியாருடைய கொள்கையை கடைப்பிடிக்காதவங்க இல்லை. அதாவது மத ரீதியா இருக்கிற கட்சியை தவிர மற்றவங்க எல்லாருமே, காங்கிரஸ் கூட பெரியார பேசாம இல்லை. சாதாரண ஒரு சங்கம் ஆரம்பிச்சா கூட பெரியார பேசாம இல்லை. அதனால பெரியாரை பத்தி தப்பா பேசினாலோ இல்ல பெரியார இழிவுபடுத்தினாலோ அது தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கூட பெருசு இல்லை. நாங்க ஒரு வேட்டி கட்டி சுதந்திரமா நடமாட முடியல, பெரியார் பத்தி என்ன இருக்குது? வேட்டி உருவிக்குன்னு அனுப்புறான், பார்த்துருப்பீங்களா திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல? இப்போ ஒரு தலித்து சுதந்திரமா நடமாட முடியல. எங்களுடைய சுதந்திரமா எங்களுக்கு இல்லைன்னு போது இப்போ நாங்க பெரியார் பத்தி பேச மாட்டோம். என்ன ஆகும்? இந்த டங்ஸ்டன் விவகாரம் நீங்க உட்பட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலூரை காப்போம் டங்கனை தவிர்ப்போம் சொல்லி வாசகம் அடங்கி மாஸ்க் போட்டு போனீங்க. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கடுமையான வாதங்களை முன்வைச்சாரு. 10 மாத காலம் இவங்க கிடக்கல போட்டாங்க குற்றம் காட்டினாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விவசாயிகள் நேரடியா அவரை பாராட்டின மாதிரி இன்னைக்கு ஒரு தோரணையை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது சட்டமன்றத்தை பொறுத்த வரையில் எதிர்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல பேசினார். சட்டமன்றத்தில் பேசினார்னா முழுக்க இந்த டங்ஸ்டன் விவகாரம் ஆளும் அரசு மெத்தன போக்குனாலதான் அதாவது இந்த டெண்டர் ஒரு அளவுக்கு வந்தது. இவங்க ஆரம்பத்திலே இது எதிர்ச்சிருந்தாங்களா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அதுல முழுக்க இது திமுக தான் காரணம்ன்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் பேசினாரு. அது உண்மையும் கூட. ஆனா அவங்க ஏதோ சொல்றாங்க, அது சரியில்லை. அதனால தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு அந்த செய்தி பரவுனதுனாலையும் சட்டமன்றம் எத்தனை நாள் நடந்ததோ அத்தனை நாளும் தொடர்ந்து டங்ஸ்டனை காப்போம் மேலூரை காப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளத்தோடு சட்டமன்றத்துக்கு போனதுனாலையும் இது ஆளும் வர்க்கத்திற்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துறதுனால வர வழியிறாம சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்புனாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த எதிர்ப்பு வந்ததுனால இது முழுக்க இதனுடைய வெற்றி எதிர்கட்சிக்கு தான் சாரும். சரி, இந்த பாத்தீங்க 2025 ஒரு மாதம் கூட முடியல. இந்த குறிப்பிட்ட 25-26 நாட்கள்லயே 35 பெண்கள், இளம் பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. 2 வயதான மூதாட்டிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. 15 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க, பாலியல் சீரலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. 55 பேர் இந்த 26 நாட்கள்ல இந்த மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. கொலை சம்பவங்கள் அதிகரித்து பாலியல் ரீதியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. கொலைகளும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2-3 கொலை நடந்துன்னு தான் இருக்குது. ஆணவ கொலையும் நடக்குது. இது போன்ற சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுகின்ற அளவில் இந்த கொலைகளும் நடக்குது. அப்போ இந்த அரசு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? இந்த சம்பவங்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு தெரியலையா? இல்ல காவல்துறை முதலமைச்சருடைய கையில இல்லையா? இது இந்த அரசு வேடிக்கை பார்க்கறது என்னன்றதான் யாருக்கும் புரியல. ஏன் இந்த அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது தான் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆகவே இது அதாவது
எந்த வருஷத்துல இல்லாத அளவிற்கு இதுவரை கணக்கிட்டால் இதுவரை எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடத்தில இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கிறது என்பது உண்மையாக வேதனையாகவும் வருத்தமாகவும் தான் இருக்கின்றது. ஆகவே இது தார்மீக பொறுப்பு இந்த தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இது உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றுதான் இங்கே கேள்வியாக இருக்கின்றது. அதற்கு உண்டான காவல்துறை அதிகாரிகளையாவது மாற்றி இருக்க வேண்டும், அல்லது காவல்துறையை வேறு கையிலாவது கொடுக்க வேண்டும். முதலமைச்சர் கையிலே காவல்துறை இருந்து கொண்டு இது போன்று சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சந்தி சிரிக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா சட்டம் ஒழுங்கு அமைதி பூங்கா வருதுன்னு சொல்றாங்க, வெக்கமே இல்லாத சொல்றாங்க, எல்லாருக்கும் சிரிப்பு தான் வருது. பட்ஜெட் வரட்டும். பட்ஜெட் வந்து என்ன சொல்ல போறாங்க, என்ன செய்ய போறாங்க, இல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன சலுகை இருக்க போகுது, இல்ல இந்த மக்களுக்கு என்ன சலுகை இருக்க போகுது, பட்ஜெட் வந்தா தானே தெரியும். இல்ல இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்க போறாங்க, இல்ல ரயில்வே துறையில கூடுதலா ட்ரெயின் எதனா விட போறாங்களா, இல்ல புதுசா விமான நிலையம் வேற எதனா புதுசா இன்னொன்று எதனா உருவாக்க போறாங்களா, பரந்தூர்ல கலவரம் பண்ற மாதிரி இன்னொன்று எங்கன்னா கலவரம் உருவாக்குறதுக்கு எதனா பண்ண போறாங்களா, இனிமேல் பட்ஜெட்ல அறிவிச்சாதானே தெரியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.